ஹாய் மக்களே, குயிக்காக ஒரு பன்னெண்டு சட்னி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் தனியாக, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் 2 போட்டிருக்கேன். ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் நிறமானதும் ஒரு 1.5 தக்காளி போட்டு நல்லா வணக்கிடுங்க. அதை தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. திரும்பி அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு பிரண்டை போட்டு நல்லா வணக்குங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பொறுமையாக சிம்மில் வச்சு மூடி வச்சு வணக்குங்க. பிரண்டை நிறமாற வரைக்கும் வணக்கணும். சரியாக வணக்கலினா நமக்கு சாப்பிடும் போது நாக்கில் அரிப்பு, தொண்டையில் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரும். ஸோ நல்லா வணக்கிடுங்க. லாஸ்ட்டாக அந்த சூட்லேயே புளியை கொஞ்சம் போட்டு வணக்கிடுங்க. இதுக்கப்புறம் ரெண்டத்தையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிக்கும் போது ஒரு 5-6 தேங்காய் துண்டு போட்டு அடிங்க. சட்னி ரெடி. இதோட நம்ம தாளிப்பு எப்போவுமே கொடுப்போம் இல்லையா, நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம் நான் எல்லா சட்னிக்குமே யூஸ் பண்ணுவேன். அது டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லாவே பசி எடுக்கும். அதே மாதிரி இந்த இயர்லி ஸ்டேஜில் வர எலும்பு தேய்மான மூட்டு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும்னா சொல்லுங்கள், நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.